நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களுக்காக தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பொருள் ஈட்டணும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய கடன் அடைக்கணும், இப்படி நிறையா சுமைகள் உங்கள் தலையில் இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மிஷின் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரிப்பேர் ஆகிடுங்க. அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. மிஷினுக்கே அப்படின்னா நம்ம சாதாரண மனுஷங்க கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சிரிப்பு இல்லாமல், சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் ஓடுறதுனால என்ன நடந்துடும்? உங்களோட ஓட்டம் தான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தோட நிலைமை என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வர வைக்கணும்? நீங்கள் இருக்கும்போது அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு உங்களையும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு போங்க. சிரிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ரொம்ப பெரிய வரலாம் வேணாங்க. சிரிக்கணும்னு நம்ம நினச்சா போதும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினச்சிட்டோன்னா எல்லாத்தையுமே தாண்டி வந்துடலாம். ஸோ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கணும். இதை கேட்ட உடனே ஒரு சிரிப்பு சிரிங்க பார்ப்போம். சிரிச்சிட்டிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.